ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேமியா பாயாசம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதுக்கு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை மூணையும் கட் பண்ணி போட்டுக்குங்க. இதை போட்டு நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், திராட்சை இதையும் போட்டு திராட்சை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து நடிச்சு ஒரு தட்டில் வச்சுட்டு அதே நெய்யிலேயே சேமியா போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ சேமியா தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. சேமியா போட்டு அதே நெய் போதுங்க, வேறு நெய் வேண்டாம். அதே நெய்லேயே நல்லா வறுத்துட்டு தேவையான அளவுக்கு பால் விட்டுக்குங்க. இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் பால் விடுறேங்க. பால் விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அந்த அளவுக்கு பால் ஊற்றிக்கிங்க. இப்போ இதை விட்டு கரண்டி போட்டு நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா சேமியா கட்டி பிடிச்சிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சேமியா வெந்துருங்க சீக்கிரம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாங்க. நான் 1 கப் சக்கரை போடுறேன். சக்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு ஏலக்காய் தூள், நட்ஸையும் போட்டு இறக்குனா சேமியா பாயாசம் ரெடிங்க. இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.